வணக்கம். 1985 ஒரு சின்ன காகித துண்டை மண்லேருந்து அகழ்ந்தெடுத்தாங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட அந்த ஆவணம் வெளியே வந்தப்போ இந்த உலகமே திடுக்கிட்டு நின்றுச்சு. ஏன்னா அந்த ஆவணத்தில் பண்டைய தமிழகத்தின் முக்கியமான ரகசியம் ஒளிஞ்சிருந்தது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று. யவனர்கள் என்பவர் யார்? இவங்க கிரேக்கர்களா, ரோமானியர்களா, யவனர்கள் தமிழர்களோட படையில பணிபுரிஞ்சாங்களா? இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் தமிழர் மற்றும் யவனர்களுக்கு இடையிலான முழு வரலாறையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யவனர்கள் என்ற சொல் முதல்ல கிரேக்கர்களை குறிக்க பயன்படுத்தப்பட்டுச்சு. கிரேக்கர்களில் ஒரு முக்கிய இனக்குழுவை அயோனியன்னு அழைச்சாங்க. இந்த சொல்லே காலப்போக்கில் யவனான்னு மாறியதா பல மொழியியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் சங்க காலத்தில் யவனர் என்ற சொல் கிரேக்கர்களை மட்டும் இல்லாமல் கிரேக்க ரோமானியத்திலேருந்து வந்த அனைவரையுமே குறிக்க பயன்படுச்சு. இன்னைக்கு நாம உலகமயமாக்கல் பற்றி பேசுகிறோம். ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்னாடியே தமிழகம் உலக வர்த்தக வரைபடத்தில் முக்கிய இடம் பெற்றிருந்துச்சு. சேரர், சோழர், பாண்டியர் ஆட்சி செஞ்ச தமிழகம் பல துறைமுகங்களை கொண்டிருந்துச்சு. அதில் முக்கியமானது முசிறி, கொர்க்கை, அரிக்கமேடு. பண்டைய தமிழ் யவனர் வணிகம் சங்ககாலமான கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை உச்சத்தில் இருந்துச்சு. சரி, முதல்ல கிரேக்கர்கள் எப்படி தமிழகத்துக்கு வந்தாங்கன்னு பார்க்கலாம். யவனர்களுடைய வருகை சாதாரணமாக நடக்கல. யவனர்கள் முற்காலத்தில் தமிழகத்துக்கு வரத்துக்கு ரொம்பவே சிரமப்பட்டாங்க. ஏன்னா வணிகர்கள் அரேபிய கடற்கரையை ஒட்டியே கப்பல் ஓட்டுனாங்க. ஒவ்வொரு தடவையும் பல மாதங்கள் பயணம் செஞ்சாங்க. ஆனால் கிமு 1ஆம் நூற்றாண்டில் ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு நடந்துச்சு. அது இந்த வணிக பயணத்தையே மாற்றி அமைச்சது. ஹிப்பாலஸ் என்ற கிரேக்க மாலுமி கடலை கவனிச்சாரு. ஜூலை மாதம் கடல் காத்து திடீர்னு திசை மாறுச்சு. நவம்பர்ல மறுபடியும் காற்றோட திசை மாறுச்சு. இந்த காற்றை பயன்படுத்தினா என்னன்னு நினைச்சாரு. தைரியமா ஒரு முடிவெடுத்து கரையை விட்டு விலகி திறந்த கடலுக்குள்ள நுழைஞ்சாரு. பருவ காத்து அவருடைய கப்பலோட பாய்மரத்தை நிரப்பி கப்பல் அம்பு போல பறந்துச்சு. இந்த யுக்தியை பயன்படுத்தி கிரேக்கம் மற்றும் ரோம நாட்டிலேருந்து வெறும் சில வாரங்கள்ல தமிழகத்துக்கு வந்தடைய முடிஞ்சு. அப்போலேருந்து வருஷத்துக்கு 120 ரோம கப்பல்கள் தமிழகம் நோக்கி பயணிச்சுது. சுமார் 1 கோடி மக்கள் வாழ்ந்த ரோம்ல ஒரு முக்கியமான பிரச்சனை இருந்துச்சு. அதுதான் மிளகு. மிளகு ஏன் இவ்வளோ முக்கியம்? ரோம்ல குளிர்சாதன வசதி இல்லை. இறைச்சியை பாதுகாக்க மிளகு வேணும். மிளகு இல்லாம உணவு சாப்பிட முடியாதுன்னு ரோமர்கள் நம்பினாங்க. மருத்துவத்திலும் மிளகு முக்கிய பங்கு வகிச்சுது. கருமிளகு இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே விளைஞ்சதை ரோமர்கள் பார்த்தாங்க. ரோமானிய பேரரசுல இது விளையல. இதுக்கு மாற்றா வேற எதுவுமே இல்லை. பிளைனி தி எல்டர் என்ற ரோம அறிஞர் மிளகுல அவ்வளோ ஈர்க்கக்கூடிய சுவை எதுவும் இல்லைன்னு குறிப்பிட்டாலும் அதன் கடுமையான சுவைக்காவே மக்கள் இந்தியா வரைக்கும் போய் வாங்கினாங்கன்னு வியந்து எழுதியிருக்காரு. மிளகு ரோம்ல ஒரு உணவுப் பொருள் மட்டும் இல்லை, மருந்தாவும் சில நேரங்கள்ல நாணயத்துக்கு மாற்றாவும் பயன்படுத்தப்பட்டுச்சு. தேவை எவ்வளவு பெருசா இருந்துச்சுன்னா பிளைனியின் கணக்கின்படி ரோம் ஆண்டுக்கு சுமார் 5 கோடி செஸ்டர்சஸ் மிளகுக்காக செலவழிச்சாங்க. இது தோராயமா 2.5 டன் தங்கத்திற்கு சமம். சரி, முசிறி ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு? முசிறி சேர நாட்டின் கீழே இருந்த மிக முக்கியமான துறைமுகம். மலபார் மலைப்பகுதியில் விளைஞ்ச மிளகு பெரும் அளவில் இந்த துறைமுகம் வழியாவே மத்திய தரைக்கடல் பகுதிக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு. கிபி 410 விசிகோத் என்ற மன்னர் ரோமை முற்றுகையிட்ட போது கப்பம் கேட்டதுல தங்கம், வெள்ளி, பட்டாடைகளோடு சேர்த்து 1 டன்னுக்கும் மேலா மிளகும் இடம்பெற்றிருந்துச்சு. ஒரு பேரரசை முற்றுகையிடும் மன்னர் மிளக குறிப்பா கேட்டாருன்னா அது ரோமின் செல்வ செழிப்பின் அடையாளமா எவ்வளவு ஆழமா பின்னி பிணைஞ்சிருந்தது அப்படின்றத நாம உணரலாம். ரோமுக்கு மிளகின் மீது அளவு கடந்த தேவை இருந்துச்சு. ஆனால் அதை அவங்களால உற்பத்தி செய்ய முடியல. சேர நாட்டு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உலகின் மிகச்சிறந்த மிளகு விளைஞ்சது. இது உலகின் முதல் உலகளாவிய வணிகங்களில் ஒன்று. இதை தாண்டி பாண்டிய கடலின் முத்துக்கள் மற்றும் மெல்லிய துணி, ரோம கோவில்கள் மற்றும் அரண்மனைகளுக்கு தேவைப்படும் யானை தந்தம், ஏலக்காய், சந்தனம், இந்த மாதிரி பல பொருட்கள் தேவைப்பட்டுச்சு. வீடியோவின் தொடக்கத்தில் ஒரு சின்ன காகித துண்டை பார்த்து உலகமே ஸ்தம்பிச்சு போச்சுன்னு சொன்னேனே, அது வேற எதுவுமே இல்லை, எகிப்தில் கிடைச்ச முசிறி பப்பைரஸ் என்ற ஒரு வணிக ஒப்பந்தம். கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்க இந்த வணிக ஆவணம் ரோம் மற்றும் தமிழகத்தின் முசிறிக்கு இடையில பண்டைய வணிகத்திற்கான அரிய சான்று. இதுல ஹெர்மோபோலன் என்ற கப்பல்ல முசிறியிலிருந்து அலெக்சாண்ட்ரியாவுக்கு சரக்கு அனுப்புவது தொடர்பா எழுதப்பட்டிருக்கு. பின்பக்கத்துல ஹெர்மோபோலன் கப்பல்ல ஏற்றப்பட்ட இந்திய சரக்குகள்ல 4ல்
3 பங்கின் பண மதிப்பீடும் இருக்கு. இதுல 167 யானை தந்தங்களும் அடங்கும். இந்த பப்பைரஸ் முசிறியிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட ஆடம்பர பொருட்களான மிளகு, மணிகள், தந்தம் ஆகியவற்றை விரிவா பட்டியலிடுது. ரோமானிய கப்பல்கள்ல தங்கம் கொண்டு வரப்பட்டு படகுகள் மூலம் கரைக்கு சேர்க்கப்பட்டுச்சு. அங்கே மிளகு மூட்டைகளை தங்கத்திற்கு பரிமாறிக்கிட்டாங்க. இந்த வணிகம் முற்றிலும் தமிழர்களுக்கு சாதகமா இருந்துச்சு. தங்கம், வெள்ளி நாணயங்கள் தொடர்ந்து தென்னிந்தியால குவிஞ்சுது. இதனால இந்தியாவிற்கு விலை உயர்ந்த உலோகங்களின் கடல் என்ற பேரே வந்துச்சு. வர்த்தகம் கிமு 27ல அகஸ்டஸோட காலத்துல பெரிய வேகம் எடுத்து நீரோ காலத்துல உச்சத்தை அடைஞ்சது. வெளிநாட்டு வணிகத்திற்கு சேர அரசர்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, நீதியான வரி விதிச்சாங்க, பாதுகாப்பு கொடுத்தாங்க, ரோமர்களுக்கு தனி குடியிருப்பு வழங்கினாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்களை மதிச்சாங்க. அவங்களுடைய மொழியில பேசலாம், உணவை சாப்பிடலாம், அவங்களுடைய கடவுளை வழிபடலாம் என்ற சுதந்திரம் ரோமர்களுக்கு சேர அரசர்களால கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த சகிப்புத்தன்மை தான் முசிறிய உலகின் மிகப்பெரிய சந்தையா மாத்துச்சு. முசிறி எங்க இருந்துச்சு அப்படின்னு தேடினப்போ முதல்ல கேரளால இருக்கிற கொடுங்கலூர்னு நம்பினாங்க. ஆனா 2007ஆம் ஆண்டு பட்டணம் என்ற கிராமத்துல கேரளா கவுன்சில் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அகழ்வாய்வு நடத்தினப்போ அங்க ரோமன் நாணயங்கள், மண்கலன்கள், மோதிரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதனால அந்த இடமே முசிறின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. கொர்க்கை தூத்துக்குடி மாவட்டத்துல இன்னைக்கு ஒரு சின்ன கிராமமா காணப்படும் கொர்க்கை 2000 வருடங்களுக்கும் மேலான பழமையான தமிழ் துறைமுக நகரங்களில் ஒன்று. இது பாண்டிய மன்னர்களின் ஆரம்ப கால தலைநகரா இருந்துச்சு. ஆனா கொர்க்கைய உலக வரலாறுல புகழ்பெற செஞ்சது அதன் மாபெரும் முத்துக்குளிப்பு மரபுதான். இது உலகத்திலேயே மிகப்பெரிய மீன்பிடி மையங்கள்ல ஒன்றா விளங்குச்சு. கொர்க்கை தாமிரபரணி 6 வாயில்ல அமைஞ்சிருந்ததால உள்நாட்டு வளங்களையும் கடல் கடந்த வணிகத்தையும் இணைக்கும் சிறந்த இடமா விளங்குச்சு. கொர்க்கை என்ற சொல்லுக்கு படை முகாம்னு பொருள். கிமு முதல் நூற்றாண்டிலேயே கொர்க்கை தமிழ்நாட்டின் மிக பழமையான துறைமுக நகரமா இருந்துச்சு. கொர்க்கையில விற்கப்பட்ட அற்புதமான முத்துக்களால பாண்டிய மன்னர்கள் கொர்க்கையின் தலைவர்கள்னும் கொர்க்கை வேந்தர்கள்னும் அழைக்கப்பட்டாங்க. கொர்க்கையில நடந்த முத்து வணிகம் உலக புகழ் பெற்றிருந்துச்சு. உயர்தரமான கொர்க்கை முத்துக்களை எகிப்திய ராணி கிளியோபட்ரா அணிஞ்சிருந்ததா சொல்லப்படுது. முத்துக்கள் மட்டும் இல்ல, தேக்கு மரம், மயில் தொகைகள், தங்கம், மிளகு போன்ற பொருட்களை ரோம பேரரசு மற்றும் பிற வெளிநாடுகளுக்கு கொர்க்கையிலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு. கொர்க்கை முத்துக்கள் ரோமன் பேரரசு இறக்குமதி செஞ்ச மிக விலை உயர்ந்த பொருட்கள்ல ஒன்னா இருந்துச்சு. மஸ்லின் துணிக்கு அடுத்தபடியா அரேபிய வணிகர்கள் மற்றும் எகிப்து, ஏமன்லேருந்து கொர்க்கை துறைமுகத்துக்கு வந்து வணிகம் செஞ்சாங்க. கிபி 1ஆம் நூற்றாண்டு கிரேக்க ரோம நூலான பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரேயன் சீல கொர்க்கைய கோல்கிஸ்னும் எகிப்திய புவியியலாளரான டாலமி இதை கோல்கைனும் அழைச்சிருக்காங்க. மன்னார் வளைகுடா முழுவதும் கோல்கிக் கல்ஃப்னு அழைக்கப்பட்டுச்சு. முத்து மீன்பிடி தொழிலில் பரதவர்கள் நீண்ட காலமா உரிமை பெற்றிருந்தாங்க. முத்து குளிப்பது ஒரு பருவகால தொழிலா இருந்துச்சு. சுறா மீன்லேருந்து தப்பிக்க இவங்க சில மந்திரங்களை பிரயோகப்படுத்தினதா சொல்லப்படுது. முத்துக்கள் 3 வகைகளா வகைப்படுத்தப்பட்டு குளிர்காலத்துல அறுவடை செய்யப்பட்டுச்சு. கொர்க்கை முத்துக்கள் வெறும் அணிகலன்கள் மட்டும் இல்ல, அது தமிழ் நாகரிகத்தின் வணிக மேன்மையின் அடையாளம். ரோமர் தமிழகத்தின் துணி, மிளகு மற்றும் முத்துக்களுக்காக தமிழக மண்ணில் குடியிருப்புகளை நிறுவனாங்க. அந்த குடியிருப்புகள்ல மிகவும் முக்கியமானது அரிக்கமேடு. இன்று புதுச்சேரிக்கு தெற்குல சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அரியாங்குப்பம் நதி கடல்ல கலக்குது. அந்த நதிக்கரையில ஒரு சின்ன மேடு இருந்துச்சு. உள்ளூர் மக்கள் அதை அரிக்கமேடுன்னு அழைச்சாங்க. ஆனால் ரோம புவியியல் நூலில் இந்த நகரத்துக்கு வேற ஒரு பேர் இருந்துச்சு. அதுதான் போடுகே. பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரேயன் சீ என்ற ரோம வழிகாட்டி நூலில் இந்த நகரம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த நூல் ஒரு மாலுமியின் கையேடு. எங்க நங்கூரம் போடலாம், எங்க வணிகம் செய்யலாம், என்ன வாங்கலாம்னு சகலமும் சொல்ற நூல். அதுல போடுகேவை பத்தி மஸ்லின் துணி, கார்னட், குவாட்ஸ், அகேட், கண்ணாடி மணிகளுக்கு பெயர் பெற்றதுன்னு எழுதப்பட்டிருந்துச்சு. அரியாங்குப்பம் நதியின் வடக்கே ரோம வணிக பகுதி இருந்துச்சு. 1940 சர் மார்டிமர் வீலர் அகழ்வாய்வு செஞ்சப்போ ஆரண்டைன் மண்பாண்டங்கள், அகேட் மணிகள், ரோம் நாணயங்கள் ஒரு பெரிய சுண்ணாம்பு கட்டிடத்தை மண்லேருந்து அகழ்ந்தெடுத்தாரு. அன்றைக்கு இந்த கட்டிடம் வெறும் கிடங்கு மட்டும் இல்லை, ரோம கப்பல் மாலுமிகளுக்கு தங்குமிடம், உணவகம், வணிக அலுவலகம் எல்லாமே இருந்துச்சு. நதி கரைக்கு தெற்குல தமிழர்கள் வாழ்ந்தாங்க. ரோம் ஒரு முக்கியமான ஏற்றுமதி நாடுன்றதுனால தமிழகத்திலிருந்து பாண்டிய மன்னர்கள் மற்றும் வணிக குழுக்கள் அடிக்கடி ரோமுக்கு போய் அவங்களுடைய வணிக உறவுகளை புதுப்பிச்சுக்கிட்டாங்க. நிக்கோலஸ் டமாஸ்கஸ் மற்றும் ஸ்ட்ராபோ என்னும் வரலாற்று ஆசிரியர்கள் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர் ஒருவர் அகஸ்டஸ் மன்னனுக்கு தூது அனுப்பியதா எழுதப்பட்டிருக்கு. விலைமதிப்பில்லாத கற்கள், முத்துக்கள் மற்றும் யானையை பரிசா கொண்டு வந்ததாகவும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. பாண்டியர்கள் நாடு பாண்டிய மெடிட்ரேனியனும் டாலமி
மதுரா ரீஜியா பாண்டியன், அதாவது மதுரையை ஆளும் பாண்டியனும் ரோம நூல்களில் எழுதியிருக்காரு. சிலப்பதிகாரத்தில் பாண்டிய நாட்டின் தலைநகர் மதுரையை வர்ணிக்கும் போது யவன வாழ் வீரர்களின் படைகள் நகரை காத்து வந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. கோவலன் யவன வீரர்களை கடந்து நகர்ல நுழைஞ்சதா விவரிக்கப்படுது. தமிழ் அரசர்கள் யவனர்களை மெய்காவலர்களாகவும் நுழைவாயில் காவலர்களாகவும் நியமிச்சிருந்தாங்க. பாண்டிய அரசர் நெடுஞ்செழியன் சேர சோழ படைகளை எதிர்த்து போரிடும்போது அந்த போர்ல யவனர்கள் பாண்டிய படையில வீரர்களா சண்டையிட்டதற்கான சான்றும் சங்க இலக்கிய பாடல்கள்ல இருக்கு. தமிழர்களுக்கும் யவனர்களுக்கும் இடையில இருக்கிற வணிக தொடர்பு வெறும் 1-2 வருடங்கள் கிடையாது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கும் மேலா இந்த வணிக தொடர்பு நீடிச்சுது. அதனால கிரேக்கர்கள் தமிழ் கரையோரங்கள்ல குடியிருப்புகளை உருவாக்குனாங்க. இது பல தலைமுறைகள் நீடிச்சுது. வணிகத்துக்காக வந்த யவனர்கள் தமிழ் பெண்களை மணந்ததா சொல்லப்படுது. தமிழ் தனக்குரிய சொற்களையும் கிரேக்க மொழிக்கு வழங்கியிருக்கு. ஜிங்கிபெரிஸ் என்ற கிரேக்க சொல் சிங்கிவேர் என்ற பழந்தமிழ் சொல்லிலிருந்து வந்துச்சு. கிமு 500 முதல் கிபி 700 வரை சுமார் 1200 வருடங்களுக்கும் மேலா தமிழர்களோட கிரேக்கர்கள் ரோமானியர்கள் வர்த்தகம் பண்ணாங்க. இது உலக வரலாறுலேயே மிக நீண்ட வர்த்தக உறவுகளில் ஒன்று. உலகில் வேறெங்கும் இல்லாத இயற்கை வளம், அத்தனையும் உயர்தரமான பொருட்கள், தங்களோட பணத்தை தமிழகத்தில் வந்து கொட்டுனாங்க. தமிழகம் இன்னும் செழுமை அடைஞ்சுது. ஆனால் கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ரோம பொருளாதாரம் தள்ளாட ஆரம்பிச்சுது. ரோம சாம்ராஜ்யத்துடன் தமிழகத்தின் நேரடி தொடர்பு குறைய தொடங்க ஆரம்பிச்சுது. படிப்படியா இந்த வணிகத்தை அரேபியர்களும் ஆப்பிரிக்கர்களும் கைப்பற்றினாங்க. தமிழகம் உலகத்துல 10ஓட 11 இருந்த இடம் கிடையாது. உலகின் தலைச்சிறந்த நாகரிகங்களில் ஒன்று. இது போன்ற பல வீடியோஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.